செய்வாராக. இன்றைக்கும் ஒரு தேவ ஒரு வசனத்தை தியானிக்க போறோம். நாங்கள் போன வாரத்துல கூட இந்த நான் சொன்னது போல ஒரு செய்தியை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் தியானிக்க போறோம். நம்முடைய பிரயாசங்களை பிரயோஜனமாக்குகிற ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆனபடினாலே நம்முடைய பிரயாசம் இருந்தாலும் அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம். அங்கே பேதுரு என்ன செய்கிறார்? அந்த ராம் முழுவதும் அவர் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்ன போது திரளான மீன்களை பிடித்தார் என்று பார்த்தோம். அதுபோல நம்முடைய வாழ்விலும் பல பிரயாசங்கள் எங்களுக்கு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் பிரயாசப்படும் போது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 55வது அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. படிக்கக்கூடிய 2-3 பிள்ளைகள் நீங்க படிக்கலாம். வாசிங்க. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக. கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்திலே வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளை கொண்டு இந்த நாளில நீர் எங்களோடு பேசுவீராக என்று செபிக்கிறோம். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்களுடைய கிருபை இருக்க வேண்டும் என்று உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க புறப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். பாருங்க, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால் இந்த வார்த்தையில தேவன் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்ற நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளும். இந்த வசனத்தை பல நேரத்துல வசனத்தின்படி நாங்க அப்படியே எடுத்து எங்களுக்கு புரியாது. பல நேரத்துல எங்களுடைய துன்பம் வேதனைகளில நாங்க பல மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவருடைய இருதயத்தின் வியாகுலங்களை வெளிப்படுத்துறதுக்கு பலவிதமான வார்த்தைகளை பிரயோகிப்பாங்க. ஆனா நாங்க இதை புரிஞ்சு கொள்ளணும், அவர்கள் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இதை பேசுகிறார் என்று.